இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாரும் மனமாற வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். காலையிலே மனமாற வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளிலும் சங்கீதத்தின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து சொல்ல விரும்புகிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவன் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல். 91ஆம் சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதம், பாதுகாப்பின் சங்கீதம். இந்த சங்கீதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுறார். அது மாத்திரமல்ல, என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிற 2 காரியத்தை அங்கே நான் பார்க்கிறோம். வாஞ்சையா இருக்கிறபடியால், நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில். ஒரு மனுஷன் எப்பொழுது ஒரு உயர்ந்த அந்த அடைக்கலம், உயர்ந்த அனுபவத்திலே செல்லுவான், உயர்ந்த ஸ்தானத்திலே எப்பொழுது இருப்பான் என்று சொல்லும்போது 2 காரியம். ஒன்று, அவர் நாமத்தை அறிந்திருக்க வேண்டும். இன்னொன்று, அவரிடத்துல வாஞ்சையா இருக்க வேண்டும். ஒரு மனசுக்கு அதிகமான ஒரு விருப்பம். தாவீது வாழ்க்கையில பார்க்கும்போது கர்த்தர் மேல் அவர் சொல்றான், என் ஆத்மா உண்மையில் வாஞ்சையாய் தவனமாய் இருக்கிறது, உண்மையிலேயே தாகமாய் இருக்கிறது. தாகம் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தண்ணீர் எவ்வளவு முக்கியம். சம்மர் டேஸ்ல தண்ணீர் கிடைக்கலன்னா கஷ்டம், தண்ணீர் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு வாஞ்சையும் தாகமும் தவனமும். ஒரு மான் தண்ணீர் இல்லாட்டா தண்ணிக்காக அப்படியே கத்திக்கிட்டே போகுமா காடுகள்ல, தண்ணி கிடைக்க வரையில். அப்போ ஒரு பெரிய ஒரு வாஞ்சை இருக்கு. அதான் அந்த வசனம் சொல்லுவது, வாஞ்சையா இருக்கணும். 2, அவரை அறிந்திருக்க வேண்டும். இந்த 2 காரியம் இருக்குமானா உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். பாருங்க, ஆண்டவர் தான் ஒரு மனுஷனை தாக்குறது, உயர்த்துறது யாரு கையில் இருக்குது அப்படின்னு இந்த சங்கீதக்காரன் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அப்போ உயர்ந்த அடைக்கலத்துல எப்படி வைக்கிறது? எப்படி ஒரு மனுஷன் உயர்வை நோக்கி செல்லுவான்? இன்னைக்கு நமக்கு பல வருஷமா இன்னைக்கு வேலை செய்யணும், பல வருஷமா இருக்கிற உயர்வே இல்லை, இம்ப்ரூவ்மெண்டே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அநேகராக இருக்கிறார்கள். ஆனா வசனங்க என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் வாஞ்சை. அவர் எப்படி என்ன செய்கிறார், அவர் சொல்றது போல செய்கிறதுல வாஞ்சையா இருக்கிறவங்க, வார்த்தைக்கு கீழ்ப்படுதல்ல வாஞ்சையா இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்களாம்? உயர்ந்த அடைக்கலத்துல. பாருங்க, அப்போ வாஞ்சை இருக்கணும். 2வது, அவர் நாமம் எப்படிப்பட்டது? உயர்ந்த அடைக்கலமானது சொல்ல நாமம். அவருடைய நாமம்னா பாருங்க, அவர் நாமத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வானோலத்தோர் பூதோலத்தோர் பூமி கீழே இருக்கவங்க எல்லா முழங்கால்களும் அந்த நாமத்துக்கு முன்பாக முடங்கும். அப்போ அவ்வளோ பெரிய நாமத்தை நம்ம அறிந்திருக்கிறோமா? இன்னைக்கு அநேக கேட்கணும், ஏசுனாலே தெரியல, ஏசு தெரியாது அப்படின்னு என்ன, எந்த கடையில கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும். அப்போ அந்த ஆண்டவரை நீ அறிந்திருந்தாலே உனக்கு உயர்வு ஆட்டோமேட்டிக்கலா வரும். அவர் வாஞ்சியா இருந்தாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்கலா உயர்வு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னிடத்தில், ஆண்டவரிடத்தில் வாஞ்சியா, எப்படா ஜெபம் பண்ணலாம், எப்போ வசனம் கேட்கலாம், எப்போ கர்த்தரை பார்க்கலாம், எப்போ ஆண்டவருக்காக ஏதாவது செய்யலாம், எப்போ கர்த்தரை பத்தி மற்றவங்க சொல்லலாம், அந்த வாஞ்சை இருக்கிறவங்க, இந்த வாஞ்சையின்படி அது இருக்கிறவங்களுக்கு பாருங்க ஸ்டெப்பா உயர்ந்துகிட்டே போவோம். எத்தனை உதாரணங்கள் வேதாந்தத்தில் பார்க்க முடியும், பார்த்துட்டே போகலாம். சாத்ராக் மேஷாக் கூட ஆண்டவர் இருந்தார், அங்கே அவன் உயர்த்தினார். தானியோட கர்த்தர் இருந்தார், அங்கே உயர்த்தினார். யோசேப்போட கர்த்தர் இருந்தார், அங்கே உயர்த்தினார். பாருங்க, எத்தனை உதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். வேதாகமத்தில் ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தலை வாசிக்கும் போது நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்தி கொள்ள. இன்னைக்கும் யாரெல்லாம் தேவனின் நாமத்தை அறிந்திருக்கிறீர்களோ, அதன்படி நடக்கிறீர்களோ, வாஞ்சியா இருக்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கை உயர்ந்து கொண்டே இருக்கும். பக்கத்தில் நடக்க, அங்கே நடக்கல, உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனம் சொல்ல, உன் பக்கத்தில் 1000, உனக்கு விரோதமா 1000 பேர் உன் வலது பக்கத்துல, இடது பக்கத்துல 16 பேர் எழுந்தாலும் ஒன்னு ஒரு முடி கூட அசைக்க முடியாதுன்னு சொல்லப்படும். ஒரு பக்கத்தில் 1000 பேர், வலது 10000 பேர் விழுந்தாது உன்னை அணுகாது. ஏன்னா நீ வாஞ்சையாயிருக்கிறாய், நீ ஆண்டவர் அறிந்திருக்கிறாய், நான் அவரை அறியும்படி விரும்புகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அப்போ
தேவனை அறிகிறார். ஆண்டவர் என்ன சொல்ற, காலையில எழும்பினோன்னு கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன பேச விரும்புகிறார், அவரை அறிகிற அறிவு நமக்கு இருக்குதா, இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, எப்படி அவருக்கு பிரியமா இன்னைக்கு நடக்கலாம் என்று சொல்லி நீ வாஞ்சோடு இருப்பாயானால் கர்த்தர் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு நாளும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்தது இல்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவார். நாட்கள் இருந்தவர்களே, உங்க வாழ்க்கையில உயர்வு வரலையா, உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கலையா, வசனத்தை பாரு. அவர் நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள், அவர் நாம அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளுங்கள். அவன் நாமத்தை அறிந்திருக்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி ஒவ்வொரு நாளும் யோசனை பண்ணிப்பார், தியானம் பண்ணிப்பார். அந்த தியானம் உங்களை அப்படியே அவருக்குள்ள இழுத்துட்டு போயிடும். நீ என்ன யோசிக்கிறியோ அதான் நடக்கும். இன்னைக்கு எந்த வீட்டை கொள்ளை அடிக்கலான்னு கொள்ளைக்காரன் நினைப்பான், எங்க திருடலாம்னு நினைக்க அந்த திருடா கரெக்டா திருடுவான். ஏன்னா அவன் நினைக்கிறது அங்க நடக்குது. தப்பு பண்றவனு நினைச்சுதான் பிளான் பண்ணி தான் தப்பு பண்றாங்க, நல்லது பண்றவன் பிளான் பண்ணி தான் நல்லது பண்றாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தப்பா நல்லதா ஆண்டவருக்கு பிரியமாய் வசனங்களை நீங்க தியானித்தால் அறிந்திருக்கு அப்படின்னாலே உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்போம். யோசேப்பை பாருங்க, எல்லாரால் வெறுக்கப்பட்ட, அடிக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, பயங்கரமாய் சித்திரம் செய்யப்பட்டு, விற்கப்பட்டு, கடைசியில் எங்க போனாலும் அவன் கர்த்தருடைய நாமத்தை விடல. அவன் கர்த்தரை இன்னும் அறிந்திருந்தபடினாலே அவருக்கு பிரயோஜனமாய் அவர் சொல்ற பிரகாரமாய் நடந்தான். என்ன சொல்ல தெரியுமா, ஆண்டுடைய நாமத்துக்கு விரோதமாய் அவருக்கு எப்படி பாவம் செய்வேன்னு சொன்னான். அது மாத்திரமல்ல, அவன் வாஞ்சையா இருந்தான். அதனாலே கர்த்தர் பாருங்க, போராடத்தெல்லாம் உயர்ந்து அடைக்கலாம், எங்க போனாலும் உயர்வை கர்த்தர் கொடுப்பார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படியே கொடுக்க விரும்புகிறார். அவர் நாமத்தை அறிந்திருக்கிறீர்களா? அவர் நாமத்தை அறிந்து மாத்திரமல்ல, அவர் மேல வாஞ்சையா இருக்கிறீர்களா? அவரிடத்திலே பேசணும்னு நினைக்கிறீங்களா? அந்த காலவெளியில ஒரு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை குடும்பத்தின் வசனத்தை கேட்கிறவர்களே, அருமையாஞ்சோட பிள்ளைகளே, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க விரும்புகிறார். உன்னையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அப்படியே செய்வாராக. கர்த்தருடைய வசனம் நடக்க ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை இந்த காலவெளியில் ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நீங்கள் சாட்சி அளிப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.